ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்பிள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஜூன் 2ஆம் தேதி முதல் ஜூன் 8ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான, அதாவது ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஜூன் 8ஆம் தேதி வரை உண்டான வாரத்திற்கு கிரக நிலவரம். மேஷத்தில் செவ்வாய் இருக்கார். ஏன்னா ஜூன் 1ஆம் தேதி தான் செவ்வாய் பயிற்சியாக இருக்கார் மேஷத்துக்குள்ளார. ரிஷபத்தில் 4 கிரக சேர்க்கை, அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், குரு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. 3 மாதாந்திர கிரகங்கள் ரிஷபராசியில் இருக்காங்க. ஒரு வருடாந்திர கிரகமான குரு இருக்கார். கன்னிராசியில் கேதுவும், கும்பராசியில் சனி பகவானும் இருக்கார். மீன ராசியில் ராகு இருக்கார். இந்த சனி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் 3ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கார் மேஷ ராசியில். இதனால் என்ன ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு ஜூன் 3ஆம் தேதி விடியற்காலை 1:40 வரைக்கும், அதாவது 2ஆம் தேதி ராத்திரி, 3ஆம் தேதி 3:40 வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது ஜூன் 3ஆம் தேதி விடியற்காலை 1:40 கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம் துவங்கிறது. அதாவது சந்திரன் மேஷ ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு. ஜூன் 3ஆம் தேதி விடியற்காலை 1:40 ஜூன் 5ஆம் தேதி காலை 4:14 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். ஜூன் 5ஆம் தேதி காலை 4:14 முதல் ஜூன் 7ஆம் தேதி காலை 7:56 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது சந்திரன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். அந்த ரிஷபராசியில் சந்திரன் வருகின்ற 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை அந்த ரிஷபராசியில் 4+1 கிரக சேர்க்கை இருக்கும். 4 கிரகங்கள் ஏற்கனவே இருக்காங்க. சூரியன், சுக்கிரன், புதன், குரு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. அந்த இடத்துக்குள்ளார, அந்த ரிஷபராசிக்குள்ளார சந்திரனும் பயிற்சியாகி உச்சபலத்தை அடைகிறார். அந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார், குரு இருக்கார், புதன் இருக்கார், சூரியன் இருக்கார், கூடவே சந்திரனும் வர்றதுனால 5 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. இது உங்களுடைய ஜாதகத்திற்கு எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஜூன் 7ஆம் தேதி காலை 7:56 வரை 56 நிமிஷத்துலேருந்து விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது சந்திரன் மிதுன ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு. ஜூன் 7ஆம் தேதியிலேருந்து அடுத்த வாரம், அதாவது ஜூன் 9ஆம் தேதி மதியம் 2 மணி வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசி நண்பர்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக லிங்கோத்பவர், சிவன் சந்நிதிக்கு பின்னாடி லிங்கோத்பவர் இருப்பார். அவரை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய தற்பெருமை குறைந்து மன அமைதி ஏற்படுறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய முன்கோபத்தை குறைப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், சனி பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் சற்று பதட்டத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு அந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி. இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில், அதாவது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை விடியற்காலை 1 மணி வரைக்கும் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கார் ராகுவோடு சேர்ந்து. உங்களுக்கு மனசில் ஒரு விதமான ஆக்ரோஷத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமோ அது உங்களுக்கு செலவினங்களையும் விரயங்களையும் ஏற்படுத்தும். அதாவது 3ஆம் தேதி விடியற்காலை வரை. 3ஆம் தேதி விடியற்காலை 1:40 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. ராசிநாதன் செவ்வாயோடு இணையிறதுனால சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி, சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய கடுமையான முயற்சி, அதாவது ஆக்ரோஷமான முயற்சியின் காரணமாக உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அது வெற்றியும் காண்பீர்கள். ஆனால் என்ன, பார்க்குறதுக்கு அடுத்தவங்களாம் உங்களை முன்கோபின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தில் 3ஆம் தேதியிலேருந்து சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பார் 5ஆம் தேதி வரை.
5ஆம் தேதி விடியற் காலையில் சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி உச்சபலத்தை அடைகிறார். 2ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை இருக்குது. இந்த 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது குடும்பத்தில் உறவினர்களின் வருகையை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை சமாளித்து பண பலத்தை அதிகப்படுத்துவதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்துல குரு இருக்கார், சூரியன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார். குரு எதிரியோட வீட்டில் இருக்கார், சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார், சூரியன் அந்த இடத்துல இருக்கார். இந்த குரு சூரியன் சேர்க்கையானது உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், நீங்கள் இளம் வயதினராக இருந்தால் திருமண பேச்சுவார்த்தைகளுக்கு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய நாட்கள். சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சந்திரன் இந்த வார கடைசியில், அதாவது இந்த வார கடைசியில் 7ஆம் தேதிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு பழைய வருமானம் உங்கள் கைக்கு வரத்துக்கு உண்டான நாட்களாக இந்த 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்கள். வியாபாரிகளுக்கு இந்த வாரம் முழுவதுமே அமோகமான பலன்கள் ஏற்படும். ஈவன் சந்திரன் விரயஸ்தானத்தில் ராகுவோடு இருக்கக்கூடிய நாட்களான 2 மற்றும் 3ஆம் தேதி விடியற்காலை வரை கூட உங்களுக்கு வியாபாரத்திற்காக முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலை தான் இருக்குமே தவிர உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாது. ஆனால் பதட்டம் அதிகரிக்கும். ஏன்னா ராசியில் இருக்கிற செவ்வாய்க்கு, ராசிநாதன் செவ்வாய்க்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் பதட்டத்திலேயே உங்களை வச்சுருக்கோம். எதுக்குன்னு தெரியாது, உங்களுக்கும் காரணம் தெரியாது, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் காரணம் தெரியாது. அதனால் கொஞ்சம் முன்கோபத்தோடு செயல்படுவீங்க. எடுத்தெறிஞ்சு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரிய வெற்றி ஏற்படுறதுல அனுகூல பலன்கள் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் பல விதத்திலும் வருமானம் ஏற்படக்கூடிய நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. அதாவது 2ஆம் தேதி சாயந்தரத்திலேருந்தே உங்களுக்கு பல விதத்திலும் வருமானத்தை தரக்கூடிய நாட்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷம், அனுகூலமான பலன்கள், மன நிம்மதி, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் மேன்மை, ஆரோக்கியத்தில் மருத்துவத்தினால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகமான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த அனைவருக்கும் உண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு. ஏன்னா ஆஞ்சநேயருக்கு தான் எந்த இடத்துல கோபப்படணும், எந்த இடத்துல அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற அந்த விவரத்தை தெரிஞ்சவர். அவரை வழிபடுவதன் மூலமாக ஆஞ்சநேயர் வழிபாடு, ஹனுமன் சாலிசா சொல்லி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாக முன்கோபத்தை கண்ட்ரோல் செய்து காரியத்தை சாதகமான பலன்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றலை அந்த அஞ்சனை மந்தன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ரிஷபராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. அதனால் உங்களுக்கு தனலாபம் ஏற்படும், திரவிய லாபம் ஏற்படும், பொருள் லாபம் ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளின் பிடிவாத குணத்தின் காரணமாக சற்று தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இது உடன்பிறப்புகளிடமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளால் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் பிடிவாத குணத்துடன் அவர்கள் செயல்பட்டால் அதை தட்டி கொடுத்து போகணுமே தவிர மிரட்டி வேலை வாங்கக்கூடாது. இந்த வாரத்தில் செவ்வாய், உங்கள் விரையாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் இரட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, விரையாதிபதி செவ்வாய் இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த விரையாதிபதி செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் திடீர் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தில் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 3 முதல் 5ஆம் தேதி வரை உங்களுக்கு திடீர்னு மருத்துவ செலவுகள், பராமரிப்பு செலவுகள், ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும். அதனால் செலவு உங்கள் கைக்கு மீறி போகிற மாதிரி இருக்குது. நண்பர்களுக்காகவோ அல்லது உடன் பணியாற்றுபவர்களுக்காகவோ அல்லது உங்களுக்கு இளம் வயதினராக இருந்தால் நீங்கள் பெண் பார்க்கும் படலமோ இல்லை மாப்பிள்ளை பார்க்கும் படலமோ ஏற்பட்டிருந்தால் அந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் வாழ்க்கை துணையாக செலக்ட் செஞ்சிருக்கிற நபருக்காக செலவுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதி விடியற்காலை வருமானம் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருவது மட்டுமல்லாமல்
உறவுகளின் சேர்க்கை உங்கள் வீட்டில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காக சேர்க்கை நடக்கிறதுங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஆனால் உறவுகளின் வருகை காரணமாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஏன்னா விரயஸ்தானத்தில் செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கிறதுனால அனாவசியமான எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் செவ்வாயின் 4ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் முரட்டு தைரியத்தோடு பேசுவீங்க. யார்கிட்டையாவது மோதணுங்கிற எண்ணத்தோடு இருப்பீங்க. யார்கிட்டையும் மோதி ஜெயிக்கக்கூடாது, அன்பால் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றலில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கும் அனாவசியமான தவறான நபர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பெற்றோர்கள் குழந்தைகளை கண்காணிப்பது அவசியம். அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும். வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அனாவசியமான விரைய செலவுகளாக ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த ஆண் பெண்கள் அனைவருக்கும் உங்களுடைய எதிர்வாழின நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம், ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம்னா குரு வழிபாடு செய்யுங்க. குருவை வழிபட்டு வாருங்கள். குரு அப்படிங்கிறவர் நவகிரகத்தில் இருக்கிற குரு. அதே சமயம் ஹயக்ரீவ வழிபாடையும் செய்யுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே. இந்த மந்திரத்தை ரிஷபராசி நண்பர்கள் இந்த வாரம் முழுவதும் தினமும் ஜபம் பண்ணிட்டு வரதுனால மன தைரியம் மட்டும் இல்லாமல் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். சந்தோஷம் அதிகரிக்கும். மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்திலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. அதனால் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய பொறுப்புகள் கூடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை உங்களுக்கு சனியின் பார்வையில் இருக்கிறதுனால கூடுதல் பொறுப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா பொறுப்பு கூட வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். நீங்கள் வார்த்தைகளை கொஞ்சம் லூஸ் டாக் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய மரியாதையை கெடுத்துக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். செல்வாக்கு மிக்க நபர்கள் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு அரசாங்க வகையில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதே சமயம் விரயஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை இந்த சந்திரன் பயிற்சியாகின்ற 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை 5 கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள், அதாவது இந்த சினிமாவில் சொல்லுவாங்க தெரியுமா, மார்னிங் டிஃபன் மார்னிங் காஃபி அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சென்னையில், காஃபி செகண்ட் அந்த 10 மணிக்கு சாப்பிட்ற காஃபி பெங்களூரில், மத்தியானம் லஞ்ச் டெல்லியில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு இந்த வாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும். அதனால் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுனால அனாவசிய செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதியான புதன் விரயத்தில் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உடன்பிறப்புகளுடனோ அல்லது குழந்தைகளுடனோ கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் முன்கோபத்தையோடு பேசுவீங்க. அவர்கள் செய்யும் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள். அவங்கள கொஞ்சம் 10 பேர் இதற்கு விட்டு கொடுத்து பேசுகிற மாதிரிலாம் பேசுவீங்க. இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும், அதாவது உடன்பிறப்புகள், குழந்தைகள், இவங்ககிட்டலாம் உங்கள் பேரில் இருக்கிற ஒரு மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால வெளியூர் பிரயாணம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் தான் எல்லாமே ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காக, வாழ்க்கை துணையை சந்தோஷப்படுத்துவதற்காக எங்கேயாவது அவுட்டிங், மலை வாசஸ்தலங்களுக்கு அழைத்து செல்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த வார கடைசியிலேருந்து, அதாவது என்றைக்குன்னு பார்த்தேன்னா 5ஆம் தேதியிலேருந்து சந்தோஷ செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தினர் மத்தியிலும் உங்களால் பெருமைகள் ஏற்பட்டு சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் மிதுன ராசிக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுனால வருமானத்தை ஈட்டுவதற்கான முயற்சிகளில் சற்று தொய்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் நிறைய வயசானவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய
சங்கடங்களையும் அவச்சொற்களையும் அந்த தானத்தின் மூலமாக, அன்னதானத்தின் மூலமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை அந்த பரந்தாமன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். கடக ராசி, 9ஆம் இடத்திலிருந்து சந்திரன் தன்னுடைய டிராவலை வச்சு ஆரம்பிக்கிறாரு. ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது தந்தை வழியில் சில உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு உங்கள் தந்தைக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா தேய்பிரை சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கார். அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அலுவலக ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கும். எதிரிகளின் தொல்லை சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்கள், தந்தையுடைய சொத்து பங்கீடு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நடந்ததுன்னா, லீகலாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை கொஞ்சம் சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா வளர்பிறை சந்திரனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. தேய்பிறை சந்திரன் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகின்ற அந்த நாட்கள் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை சனியின் பார்வையில் இருந்தாலும் யோகாதிபதி செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால கடகராசிக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உங்கள் அஃபிஷியல் சைடில் இருக்கக்கூடிய ஆப்பனன்ட்ஸ், உங்களுடைய எதிரிகளிடம் சற்று முன்கோபத்தோடு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த வாரத்தில் கோபம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடியுங்கள். ஏன்னா கோபத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியமோ சொல்லக்கூடிய வார்த்தைகளோ அதுக்கு ரெப்பர்கஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்குது. உங்களுடைய கௌரவம் உங்கள் வார்த்தையில் இருக்குது, உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவது நல்லது. மூத்த சகோதரர்களால் ஆலோசனைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் தசமஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகின்ற 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை 5 கிரக சேர்க்கை லாபஸ்தானத்தில். அதாவது லாபஸ்தானம்ங்கிறது உங்களுடைய கௌரவஸ்தானம், உங்களுடைய மூத்த சகோதரஸ்தானம், குழந்தைகளின் படிப்புக்கு சம்பந்தப்பட்ட ஸ்தானமும் கூட. அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது முயற்சி எடுத்தால் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான செய்திகள் வரும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாட்களாக இருக்கும். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துக்கு 4 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பலவிதமான லாபம். கலைத்துறை நண்பர்களுக்கு, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு, அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய லீகல் ப்ரொசீஜர்ஸ் சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த வாரம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வருகின்ற அந்த வார கடைசி 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதோ இல்லையோ, உங்களுக்கு அயலூருக்கு சென்று வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். வெளியூருக்கு போயிட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா வளர்பிறை சந்திரன் விரயத்தில் இருக்கிறது உங்களுக்கு சுப செலவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. திருமண விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுறது புத்திசாலித்தனம். இந்த வாரம் உங்களுக்கு பல வளர்ச்சி பணிகளில் ஈடுபடுவதற்குண்டான யோகம் இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அம்பிகை வழிபாடு, அம்மன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அம்பாளை வணங்கி வாருங்கள். துர்கா சப்தஸ்லோக்கியை தினமும் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை அந்த சர்வேஸ்வரி உங்களுக்கு வழங்கி கௌரவிப்பாள். சிம்ம ராசி, வார ஆரம்பத்தில் 2ஆம் தேதி 3ஆம் தேதி விடியற்காலை வரை சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் சற்று மன தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும், எதிர்பார்க்குற விஷயம் நடக்காமல் போகும். இதெல்லாம் இழுபறி நிலைமை இருக்குது. ஆனால் திங்கட்கிழமையிலேருந்து உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான செய்திகள் வரும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தசமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற அந்த 7ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த சுகங்கள், சந்தோஷமான செய்திகள் வருவது, உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் பலிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுவதுன்னு உங்களுக்கு நல்ல செய்திகளாக வரக்கூடிய நாட்களாக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவர் இல்லை உத்தியோகம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த வேலை கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோக ரீதியாக இப்படி இருக்குன்னா சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும்,
அதன் மூலமாக பணபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இருக்கும். சந்திரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகின்ற அந்த நாட்கள், அந்த வார கடைசி 7 முதல் 9ஆம் தேதி வரை உங்களுக்கு கௌரவத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், வியாபாரத்தில் வருமானத்தை தரக்கூடிய நாட்கள். குறிப்பாக உங்களுடைய வியாபாரத்தில் நெடுநாட்களாக பழைய பாக்கிகள் வசூலாகாமல் இருந்ததுன்னா இந்த 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி உங்களுக்கு பணபலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மூத்த சகோதரர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு சிக்கல்களை தீர்ப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றியடைவீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்குது. சப்தமஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. திடீர்னு உடம்பு சோம்பல் தன்மை அதிகரிக்கும். உடம்புல ஏதோ ஒரு அசதி இருக்குது, அது என்னன்னு தெரியல, சாப்பிட்டாலும் எங்களுக்கு குறைய மாட்டேங்கிறது அப்படின்னு புலம்பக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சந்தோஷத்தை காட்டிலும் புலம்பல்கள் அதிகமாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லைங்க, சுகஸ்தானத்துக்கு 4 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய முன்னோரின் ஆசையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குலதெய்வத்தின் அருள் மூலமாக குடும்ப சந்தோஷம் ஏற்படும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் செய்யறது ஒன்று, சொல்கிறது ஒன்றா இருக்குது. செய்யறது ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்கீங்க, ஆனால் வெளியில் சொல்கிறது என்னமோ ஆன்மீக பெரியவர் மாதிரி, பெரிய ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிற மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளை வழிபட்டு வாருங்கள். தசமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை, புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறனால பெருமாள் வழிபாடு செய்வதன் மூலமாக மன அமைதி ஏற்படும். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் உங்களுக்கு ஒத்துழைப்பையும் ஏற்படுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இழந்த வேலை வாய்ப்பை மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற சிறப்பான அருமருந்து விஷ்ணு சகஸ்ரநாமம். கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சப்தமஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. இந்த வாரத்தில் 3ஆம் தேதி விடியற்காலையில் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. ஸோ 3 to 5 உங்களுக்கு 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை உங்களுக்கு பதட்டத்தை தரக்கூடிய நாட்கள். ஏன்னா சனியுடைய பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால பதட்டத்தினால் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸின் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம், அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கிறது நல்லது. வார்த்தைகள் சற்று உஷ்ணமாக இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தில் எதிர்ப்புகளை வலுவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் என்ன பேசினாலும் சரி, நீங்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தினரின் எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய குடும்ப கௌரவத்தை பாதிக்காத வகையில் நீங்கள் செயல்பட்டுக்கிறது நல்லது. அதே சமயம் பார்த்திங்கன்னா சந்திரன் 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற நாட்களை 5 முதல் 7 வரை, அந்த நாட்களில் 9ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய யோகம் ஏற்படும். குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணுறது, குழந்தைகளுக்கு பூணூல் கல்யாணம் பண்ணுறது, குழந்தைகளுக்கு சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், அதே சமயம் குழந்தைகளின் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் இந்த நாட்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வார கடைசியில் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை சந்திரன் தசமஸ்தானத்தில் பயிற்சி ஆகும் பொழுது தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழிலுக்குண்டான முதலீடுகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். சிலர் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் நிறுவனத்திற்கு உண்டான ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடனை வாங்கியாவது நிலம் வாங்கணும், கடனை வாங்கியாவது நான் ஆஃபீஸ் வாங்கணும், கடனை வாங்கியாவது நான் கிளினிக் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாட்கள் 7 முதல் 9ஆம் தேதி வரை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். பூமி தொடர்பான விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா சனி பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால வம்பு வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். எதிரிகள் சில சமயம் லீகல் ப்ரொசீடிங்ஸை
ப்ரொசீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லீகலாக உங்களை போய் சிக்கலில் மாட்ட வைக்கிறதுக்கு உண்டான நேரம். கவனத்துடன் பேசுவதும் பழகுவதும் நல்லது. வேண்டாத விஷயங்களை தொலைபேசி மூலமாக பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கூட உங்கள் பேரில் கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய செயல்பாடுகளை யூ ஆர் பீயிங் மானிட்டர்ட். அதனால் உங்களுடைய செயல்பாடுகளை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் எதிரிகள். உங்கள் எதிரிகளுக்கு நீங்களே வெறும் வாயில் அவல் கொடுத்தா எப்படி மெல்லுவாங்களோ அது மாதிரி அவங்களுக்கு எதுவும் இல்லாமல் இருக்கிறத நீங்கள் ஒரு சாட்சியை நீங்களாக கிரியேட் பண்ணி கொடுத்துடாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவாற்றலும் நினைவாற்றலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக தவித்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு கூட வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான நாட்களாக 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உண்டான நாட்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு நிதானமான வார்த்தைகளை பயன்படுத்தினால் நல்ல வேலை அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு கோபத்திலேயோ இல்லை ஒரு இம்பேஷன்ஸில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு அவமரியாதையை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கௌரவத்தை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு. அதுவும் ஸ்கந்த குரு கவச்சத்தை பாராயணம் செய்யுங்கள். அதே சமயம் திருப்புகளில் வரக்கூடிய லைன் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 தடவை சொல்லிட்டு வாங்க. உங்கள் மனசு சாந்தப்படும். முன்கோபத்தை குறைப்பதற்கும் குடும்பத்தினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பதற்கும் இந்த மந்திரம் உறுதுணையாக இருக்கும். அதற்கு அந்த முருகன் செவ்வனே செய்வான். துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. அதாவது 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை சந்திரன் 8ஆம் இடமான ரிஷபராசியில் 4 கிரக சேர்க்கையோடு இணையும் பொழுது சந்திராஷ்டமம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பம் மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க, உங்கள் வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ வியாபார விஷயமாகவோ நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய குடும்பத்தில் குழந்தைகள் இருந்தால், திருமண வயதில் குழந்தைகள் இருந்தால் அவர்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு உறவினர்களின் வருகையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும், புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கணும், புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள்லாம் இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனதற்கு பிறகு, அதாவது 7ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இந்த வாரம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நேரம் வந்துவிட்டது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணுவார். அதாவது 6ஆம் இடமான மீன ராசியில் 3ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். 3 முதல் 5ஆம் தேதி வரை 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் மேஷராசியில் இருப்பார். சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது. ஆனால் அந்த சந்திரமங்கல யோகத்தை எதிர்மறையாக செயல்படுத்தினால் மட்டுமே தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிர்மறைனா எப்படி அப்படின்னா, உங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லது பூமி தொடர்பான விஷயங்கள், நண்பர்கள் சார்ந்த வழக்குகளில் நீங்கள் எதிர்மறை எண்ணத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கு லாபம் ஏற்படும், உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஈவன் சந்திராஷ்டமத்தன்னைக்கு கூட லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இனிமையான வார்த்தைகளை பேசுவது மட்டுமல்லாமல் எதிர்ப்புகளை தரக்கூடிய வார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் உங்களுடைய வார்த்தைகள் மரியாதையை பெற்றுத்தருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. எதிரிகள் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். அதை சமயோஜிதமாக செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய யோகம் இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா இந்த வாரத்தில் குடும்பத்தோடு ஒன்றிணைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஸோ கடல் கடந்த பயணம் கூட லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நடத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதே சமயம் பார்த்திங்கன்னா எதிரிகள் சிலர் பலம் பெற்று இருக்கிறார்கள். அவர்களிடம் சற்று சமயோஜிதமாக செயல்படுறது நல்லது. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குடும்பம் சார்ந்த எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களை சற்று விலக்கி வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் வந்துடணும்.
நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப உறவும் கொண்டாடக்கூடாது, ரொம்ப அவங்கள வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வரக்கூடாது. அப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். சப்தமஸ்தானாதிபதியான செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால எதிர்மறை எண்ணம் கொண்ட நண்பர்களே இப்பொழுது நார்மலாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறவங்க, உங்களுக்கு வில்லங்கத்தை கொடுக்குறவங்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு நட்பு பாராட்டி உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் இந்த வாரம் மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். வேலை வாய்ப்பில் இருந்து வந்த தொய்வுகள் விலகிறதுனால உங்களுடைய ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குண்டான பரிகாரம், இந்த வாரத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், முருகன் வழிபாடு செய்யுங்கள். முருகனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பார். குறிப்பாக மந்திரம் தெரிஞ்சவங்க, சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்க, சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒரு மந்திரம் இருக்குது, அதை சொல்லிட்டு வாங்க. அதனால் எதிரிகள், வியாதி போன்ற சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சார் எங்களுக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது அப்படின்னா கந்த சஷ்டி கவச்சத்தை மிஞ்சின மருந்து வேறு எதுவும் கிடையாது, அதை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு முருகனின் அருள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வார கடைசியில், அதாவது 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கு முன்னாடி சந்திரன் 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணுற காலத்தில் உங்களுக்கு என்னதான் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். குறிப்பாக சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது செவ்வாயோடு இணைந்து, ராசிநாதன் செவ்வாயோடு இணைகின்ற காரணத்தினால 6ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அவரோடு இணைந்து சனியின் பார்வையில் வரதுனால சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படும். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் கடன் அடைக்கலாம் அப்படின்னா இப்போ கடன் ஜாஸ்தி வாங்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் வாங்கி உங்களுக்கு தொழிலை துவக்குவதற்குண்டான வாய்ப்பு, கடன் வாங்கி அயல்நாடுகளுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, கடன் வாங்கி மேல் படிப்புக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புன்னு கடனை கொடுத்து உங்களுக்கு பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணி விடுவார். பிரச்சனைன்னு உடனே பயப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த தரத்துக்கு உயர்த்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். அதே சமயம் 4ஆம் இடத்து சனி உங்களுடைய பூமி தொடர்பான விற்பனை விஷயத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் அடைக்க முடியாது. சரி, வீட்டை விற்று கடன் அடைக்கலான்னா வீடும் விற்க முடியாத சூழ்நிலை. அட்வான்ஸ் வாங்கியிருப்பீங்க, ஆனால் அவங்க வரவே மாட்டாங்க. போய் கேட்டால் இல்லை சார் எங்ககிட்ட பணம் வரல, லோன் சேங்ஷன் ஆகலை, இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில், கடன் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். சரி, இந்த வீட்டை விற்றுட்டா நம்ம வேறு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இழுபறி நிலைமையில் உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. 2ஆம் இடத்து அதிபதியான குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மன வேற்றுமைகள் களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக சில புதிய முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. புதுசாக கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. செலவுகளை தரக்கூடிய கடனாக இருக்கும், அதனால் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல், அதாவது நீங்கள் படிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக படிக்கணும். நார்மலாக எல்லாரும் படிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நார்மலாக படிச்சிங்கன்னா, சாதாரணமாக படிக்கிற மாதிரி படிச்சிங்கன்னா அந்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உங்கள் நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இடித்துரைப்பான் நண்பன்னு சொல்கிற மாதிரி உங்களை இடித்து, உங்களை திட்டி, உங்களை தலையில் கொட்டி உக்காத்து வச்சு படின்னு சொல்லக்கூடிய நண்பனை கூட வச்சுக்கோங்க. நீ எங்கேயாவது வெளியில் போறியா, போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நண்பனை கூட வச்சுக்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு நண்பர்கள் தான் உதவிகரமாக இருப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய சில மாற்றங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. யாரை நம்பி இப்போ பேச முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா சூரிய வழிபாடு செய்யுங்கள். சுறுசுறுப்புக்கு குறைவில்லாமல் பார்த்துக்கோங்க. உடலில் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மந்தத்தன்மை அதிகரிக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான தேவைகள், உதவிகள் கிடைப்பதற்கு சூழ்நிலை ஏற்படும். அதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லி வாருங்கள். உங்களுக்கு மன அமைதி மட்டுமல்லாமல் ஆரோக்கியமும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது.
தனுசு ராசி. தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம் வரைக்கும் 4 இடமும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய இடங்கள் தான். என்ன மாதிரி லாபம் அப்படின்னா, பூமி தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு, பூர்வீக சொத்து வாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அயல் தேசத்தில் சொத்து வாங்கணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் வியாபாரத்தில் சற்று கடுமையான சூழ்நிலை ஏற்படுறதுனால வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடன்பிறப்புகளுடனும் குழந்தைகளுடனும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை வந்ததுன்னா அதற்கு காரணம் நீங்கள் கிடையாது, உங்களுடைய உடன்பிறப்புகளோ அல்லது குழந்தைகளோ காரணமாக இருப்பார்கள். குழந்தைகளின் மேல் படிப்பு, குழந்தைகளின் திருமணத்திற்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால அது சம்பந்தமான கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 6ஆம் இடத்துல உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால, ருணரோக சத்ருஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால உங்களுக்கு ஆரோக்கியம், உடல் ரீதியான சோர்வுகள், கடன் பிரச்சனைகள், உங்களுடைய எதிரிகளின் தொல்லை போன்ற விஷயங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், 6ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை எல்லாம் ஒன்றா உங்களை நெருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரையும் சமயோஜிதமாக 1 by 1 கிளியர் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்து அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது. கடந்த காலத்தில் எப்போவோ வாங்கின ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பீங்க, இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க. அது சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் ஏதாவது வந்ததுன்னா அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். உத்தியோக ரீதியாக சிலருக்கு உத்தியோக மாற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இடமாற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தும். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், நம்ம பண்ணுறது நம்ம கடமையை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கும் முயற்சிகள் இருந்ததுன்னா அது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக நீங்கள் லவ் அஃபேரில் இருக்கீங்கன்னா, லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய மனசில் இருக்கிற விஷயத்தை கொண்டு போய் குடும்பத்தில் இப்போ பேசினீங்கன்னா கொஞ்சம் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் காதலுக்கு பச்சை கொடி காட்டுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம், இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு லீகல் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் அனாவசியமான செலவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தேன்னா, கார்த்த வீரியார்ஜுன மந்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த கார்த்த வீரியார்ஜுன மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இழந்த பொருள் உங்கள் கைக்கு வந்து சேரும். 1. 2வது, முருகன் வழிபாடு. முருகனை எந்த முருகனை வழிபடணும்னு இருக்குது. திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்கள் எதிரிகளின் தொல்லை விலகும். உங்களுக்கு எதிராக செயல்படுறவங்க, உங்களை பற்றி கோல் மூட்டி விடுறவங்க, உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கௌரவத்திற்கும் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தாமல் உங்களுடைய பாதுகாப்பிற்கு உண்டான உயர்வான செயல்பாடுகளை அந்த திருச்செந்தூர் முருகன் ஏற்படுத்தி கொடுப்பான். இதன் மூலமாக உங்களுக்கு அவச்சொல் விலகும், மன நிம்மதி ஏற்படும். மகர ராசி. மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதில் 3ஆம் இடத்துல சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறதுனால இந்த வார ஆரம்பமே உங்களுக்கு பண பலத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சில பேர் பார்த்தீங்கன்னா, சார் நான் ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக என்னோடய நிலத்தை விற்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் விற்க முடியல, ஏன்னா 7.5 சனி நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நிலத்தை வியாபாரம் செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. சனி பார்வை 4ஆம் இடத்துக்கு இருந்தாலும் அந்த 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சியாக இருக்கார். அதாவது பூமிக்காரகன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சனி பார்வையில் வரதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு சார்ந்த விஷயங்களில் வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதற்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படுகின்ற சூழ்நிலை. அதாவது ஒரு பதட்டத்தை கொடுத்து உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு பதட்டமான காரியத்தை செய்வீங்க. உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது.
இது எல்லாமே இந்த ஒரு ஒரு ஒன்று ஒரு ஒரு மாதத்துக்கு இருக்கும், 1.5 மாதத்துக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது அல்லது நெருப்பு சார்ந்த பொருட்களை கையாளும் பொழுது, இரும்பு சார்ந்த பொருட்களை கையாளும் பொழுதெல்லாம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குறிப்பாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இரும்பு சார்ந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இல்லை ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் சற்று கவனமாக இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் ஒரு அகஸ்மாத்தாக இருந்து ஏதாவது ஒரு சின்ன தவறுதல் நடந்ததுன்னா அது உங்கள் ஆரோக்கியத்தையோ உங்கள் உடம்பில் அடிபடுறதுக்கோ வாய்ப்பை ஏற்படுத்தி மருத்துவ உதவிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் பார்த்திங்கன்னா சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது அவர் சூரியனோட இணைய போகிறாரு, குருவோட இணைய போகிறாரு, சுக்கிரனோட இணைய போகிறாரு, புதனோட இணைய போகிறாரு. 5 கிரக சேர்க்கை 5ஆம் இடத்துல சேர்றதுனால பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தந்தையின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுங்க. தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை களைவதற்கு முயற்சி எடுங்க. இது குடும்பத்தில் ஒற்றுமைக்கு வழிவகுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கிய பேறு, வம்ச விருத்தி ஏற்படுதல், வியாபார வளர்ச்சி ஏற்படுதல், வீடு மனை வாங்குவதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுதல், பூர்வீக சொத்துலேருந்து பங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுதல், வழக்குகளில் வெற்றி அடைகிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இந்த வாரம் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வளர்பிறை சந்திரனாக போகிறதுனால கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு உங்கள் மனசில் இருக்கிற கவலையை போக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. சப்தமஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்கள் வாழ்க்கை துணை கடல் கடந்து பயணிக்கும் சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகளையும் சங்கடங்களையும் சேர்த்தே தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான வழிபாடு பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தா விநாயகர் வழிபாடு செய்யுங்கள், குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. ஆஞ்சநேயருக்கு உண்டான அந்த வடமாலை சாத்தி வழிபடுறதோ இல்லை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெயை சாற்றி வழிபடுவதோ உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் சிக்கல்களிலிருந்து சமயோஜிதமாக வெளிக்கொணருவதற்குண்டான யோகத்தை அந்த அஞ்சனை மைந்தன் ஏற்படுத்தி கொடுப்பார். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் அனாவசியமான வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும். அதாவது வார ஆரம்பத்தில் நீங்கள் நிறையா பேசுவீங்க, வேண்டாத பேச்சுக்களை பேசுவீங்க. குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. குடும்ப எதிரிகள் பலம் பெறுகின்ற சூழ்நிலை இருக்குது. நீங்கள் பேசுகிறதுனால அவங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேய்பிறை சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அதே சமயம் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயோட இணையிற சந்திரன் சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி உங்களுடைய வழக்குகளில் புதிய வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இளைய சகோதரிகளுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா அந்த கருத்து மோதலில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிடிவாத குணத்தை விடுப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பிடிவாதத்தோடு செயல்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். 4ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இந்த வாரத்தில் சந்திரனும் அங்கே பயிற்சி ஆகிறாரு. 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை சந்திரனும் பயிற்சியாகி 5 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைப்பதற்கு, அரசாங்க சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஏதாவது பழைய வருமானம் வர வேண்டியது பாக்கி இருந்ததுன்னா அது வரும். அதே சமயம் நீர் சம்பந்தப்பட்ட வளர்ச்சி பணிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மழை வருஷிக்கக்கூடிய யோகம் இருக்குது. மழை வருஷிப்பதன் மூலமாக உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. அரசாங்க உதவிகள் கிடைப்பதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக தந்தையுடன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தந்தை வேலையை உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த வேலையில் இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்கள், வேலை செய்யக்கூடிய நபர்கள், வியாபாரிகளுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால சொந்த வீட்டுக்கு போகிறது, இல்லாட்டி ஏற்கனவே சொந்த வீட்டில் இருந்தீங்க அந்த சொந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் இருக்கீங்கன்னா மீண்டும் சொந்த வீடு திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வாடகை வீடாக இருந்தாலும் அதை மாற்றுவதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் பார்த்தா உங்களுடைய தாயாரின் சொல் கேட்டு நடப்பது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிடிவாத குணத்தையும் நான் தான் பெரிய ஆளுங்கிற அந்த திமிருத்தனத்தையும் விட்டுட்டு செயல்படுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல்
அமோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளுக்காக கடல் கடந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து பயணிப்பதன் மூலமாக எதிர்கால வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையில் தத்தளித்து கொண்டிருக்கும் இளம் வயது பிராயத்தினர், ஒரு 30 வயசு 35 வயசுலலாம் கிரெடிட் கார்டு வாங்கிட்டு சார், பர்சனல் லோன் வாங்கிட்டு சார், என்னால் கட்ட முடியல, அவஸ்தைப்பட்டுருக்கேன், லீகல் பிரச்சனைகள் இருக்குது, என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற லெவலில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வாரம் விமோச்சனத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். சந்திரன் 5ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணக்கூடிய 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்கி அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன, பிராயஷ்சித்தம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், அம்பிகை வழிபாடு செய்யுங்கள். அதாவது அம்பாள் வழிபாடு, துர்க்கை வழிபாடு. இந்த துர்க்கையை வழிபடுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, எதிரிகளின் தொல்லை விலகும், பிரிந்த குடும்பம் ஒன்றிணையும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுன்னா இந்த துர்க்கை வழிபாடு, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா துர்கா சப்தஸ்லோகி மற்றும் லலிதா சகஸ்ரநாம பாராயணம், இந்த ரெண்டையும் துர்கா சூக்தம் தெரிஞ்சவங்க துர்கா சூக்தம் சொல்லலாம். இந்த 3ஐயும் தெரிந்தவர்கள் பாராயணம் பண்ணுங்கள். சார் தெரியல அப்படின்னா அட்லீஸ்ட் அது காதில் விழுந்தாலாவது புண்ணியம் சேரும். தினமும் யூடியூப்பில் போட்டு கேளுங்க. இதை கேட்பதின் மூலமாக உங்கள் மனசில் இருக்கிற அந்த பதட்டம் குறைவதற்கும், வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கும், குடும்பம் ஒன்றிணைவதற்கும் உண்டான யோகத்தை அந்த துர்க்கை ஏற்படுத்தி கொடுப்பால். அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற அவச்சொல்லிலிருந்து விடுபடுவீர்கள். மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. இதில் முதல் 2 இடங்கள் தேய்பிரை சந்திரனாகவும் இருப்பார், 3ஆம் இடத்துலேருந்து வளர்பிறை சந்திரனாக இருப்பார். இந்த தேய்பிரை சந்திரன் வளர்பிறை சந்திரன் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல் 2 நாட்கள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார். ராசியில் சந்திரன் இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் ராகுவோடு இருக்கார். அதனால் எண்ண ஓட்டங்கள் விபரீதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயோடு இணையிறதுனால பணபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஆனால் அந்த பணம் இங்கே வரும், அப்படியே செலவாகும். இந்த இடத்துல 1 லட்ச ரூபா வருதா 1 லட்ச ரூபா செலவாகும், 5 லட்ச ரூபா வருதா 5 லட்ச ரூபா செலவாகும், 10 லட்ச ரூபா வருதா 10 லட்ச ரூபா செலவாகும். எதுக்கு செலவாகிறதுன்னு தெரியாது, ஆனால் செலவாகிட்டே இருக்கும். தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஓட்டை இருந்து அந்த தண்ணி லீக் ஆகுமே, அது மாதிரி உங்கள் கையில் பணம் ஓட்டையாக தண்ணியாக போயிட்டே இருக்கும். தண்ணியை செலவு பண்ணுறதையும் பணத்தை செலவு பண்ணுறதையும் குறைக்கிறதுக்கு பாருங்கள். எந்த இடத்துல லீக்கேஜ் இருக்கோ அந்த லீக்கேஜ் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா தண்ணி தேங்கும், தண்ணி சேமிப்பாகும். அதே மாதிரி எந்த செலவை நீங்கள் தண்ட செலவாக பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த தண்ட செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்பத்தில் மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய பண தேவைகள் பூர்த்தியாகும். வார்த்தைகளில் சற்று கடுமை கூடுவதற்கு உண்டான நேரம் இந்த வாரத்திலிருந்து. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி நண்பர்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, குடும்பத்தில் பேசினாலும் சரி, வெளியாட்கள்கிட்ட பேசினாலும் சரி, மரியாதையுடன் பேசுவதை முயற்சி செய்வது நல்லது. நீங்கள் எங்கேயாவது மரியாதை குறைவு ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் ஃபோனில் பேசுவாங்க, அவன் இவன் பேசிவிட்டு நேரில் பேசும்போது சார் சௌக்கியமா சார்னு நல்ல வெண்ணையாக பேசுவாங்க. அப்படி பேசிடாதீங்க. அப்படி பேசினா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். எதிரிகளாக நீங்கள் பாவிக்கக்கூடிய நபர்களை நட்பு பாராட்டி செயல்படுங்கள், உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நீங்கள் நட்பு பாராட்டாமல் இருந்தால் நண்பர்கள் கூட எதிரியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வியாபாரிகளுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான செலவுகள் குறைந்து உங்கள் மருத்துவ தேவைகளில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பூமியில் முதலீடு செய்கிறதுக்கு உண்டான நேரம் பணப்பற்றாக்குறை இருக்கும். ஆனாலும் சமாளித்து செயல்படுவீங்க. அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுத்தால் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். இந்த வீட்டை வாங்கி வேற ஒருத்தர் பேரில் எழுதி வச்சுருப்பீங்க, அது உங்கள் பேருக்கு மாற்றுறது, இந்த மாதிரி கலேபுர வேலையெல்லாம் இந்த வாரத்தில் மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருந்து அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் பெருமாள் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யணும், மகாலட்சுமி வழிபாடு செய்யணும்.
சக்கரத்தாழ்வாரை வழிபடுவதன் மூலமாக எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் ஏற்படுகின்ற செலவுகளை குறைக்கிறதுக்கு சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்க. அதே சமயம் பண தேவைகள் இருந்துகிட்டே இருக்கும், குடும்ப தேவைகள் இருந்துருக்கும். இந்த பண தேவைகள், குடும்ப தேவைகளை சமாளிப்பதற்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. அதுவும் குறிப்பாக தினமும் காலையில் முடிஞ்சதுன்னா ஒரே ஒரு தாமரைப்பூ மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வச்சுட்டு வழிபட்டுடுவாங்க. ஒன்றா லக்ஷ்மி சகஸ்ரநாமம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி அஷ்டோத்திரம், அப்படி இல்லை அப்படின்னா லக்ஷ்மி காயத்ரி, ஓம் மகாதேவ்யை ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ மகாலட்சுமி பிரச்சோதயாத், இந்த மந்திரத்தையாவது சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு பணபலம் அதிகரித்து பண தேவைகள் பூர்த்தியாகும், மன அமைதி ஏற்படும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.